ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் யுவனேஸ்வர் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டாப்பர்ஸ் சீக்ரெட்டை ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ தாரக மந்திரம் என்ன, எப்படி டாப்பர்ஸ் வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க ஸ்லைட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்ல விரும்பலை என்னன்னா, நான் நம்மளை மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்து கிளியர் பண்ணி இப்போ கரண்ட்டாக ஜாப்பில் ப்ளேஸாக இருக்கிறவங்கக்கிட்ட எப்படி படிச்சிங்க, என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க சொன்ன சில ஃபியூ டிப்ஸை தான் இப்போ உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களால் கிளியர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸை வாங்க முடியும். ஸோ அதுதான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுடைய லோகோ தான் ஃபஸ்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஹிடன் ஹேபிட்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி டாப்பர்ஸ். அப்படி என்ன ஹிடன் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஹிடன் சீக்ரெட்ஸ் நம்ம ரிவீல் பண்ணுறதுனால டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இடையில் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறத, ஸோ நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறத விட என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அந்த விஷயத்தில் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஸோ எல்லாமே அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க, நம்ம வீட்டு பேரண்ட்ஸ், நம்மளை சுற்றிலும் சரௌண்டிங்ஸ் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் நல்லா படிக்கிறான்னா அவன் ஜீனியஸாக இருப்பான், அவனுக்கு ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கும், இல்லை அவனோட பேக்ரவுண்ட் வந்து ஸ்ட்ராங்காக எஜுகேஷனல் பேக்ரவுண்டாக இருக்கும். எஜுகேஷன் பேக்ரவுண்ட்னா அவங்க பேரண்ட்ஸ் ஆர் அவங்க சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க படித்தவங்களாக இருப்பாங்க. இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோவில் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், நம்ம தான் ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர், நம்ம பேரண்ட்ஸ் படிக்கலை, இப்படி ஒரு சினாரியோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி செகண்டாக சொன்னேன் இல்லையா, அந்த சினாரியோவில் இருக்கிற பீப்புள்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்மளால் எப்படி கிராக் பண்ண முடியும், நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு இந்த ஒரு மித், இந்த ஒரு நம்பிக்கை இன்ன வரைக்குமே நம்ம மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு தான் வருது. ஸோ இது வந்து ஜஸ்ட் மித்து தான், நம்பிக்கை தான், மூட நம்பிக்கை. ஆனால் ரியாலிட்டியாக என்ன அப்படின்னா, சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம டெய்லி ரொட்டீன் அண்ட் கன்சிஸ்டன்சி. டெய்லி ரொட்டீன் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறது, அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒரு அந்த எறும்பை வந்து நோட் பண்ணி பாருங்கள். அந்த எறும்பு வந்து கண்டினியூஸாக அதை ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்கும், அது ரெஸ்ட்டே எடுக்காது. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கள்ல, ஒரு கல் மேலே அந்த எறும்பு ஊற அந்த கல்லே வந்து என்ன ஆகும், பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இங்கே தான் ரியாலிட்டியாக சக்ஸஸ்ஃபுல் ஆஸ்பிரண்ட் சொன்னது. டிசிப்ளின் பீட்ஸ் டேலண்ட் எவ்ரி டைம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளில வாங்க, எல்லாத்தாரையும் முடியும். அதுக்கான சோர்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் நம்ம சேனலில் தரோம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். ஸோ நெக்ஸ்ட், ஃபவுண்டேஷன் ஆஃப் சக்ஸஸ். சரி, இப்போ நான் மித்துலேருந்து பிரேக்கப் பண்ணி நான் ஹார்ட் ஒர்க் என்னால் முடியும் கான்ஃபிடென்ஸோடு நான் வந்துட்டேன். இப்போ நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபிக்ஸடு ஸ்டடி ஸ்லாட்ஸ். அதாவது ஒரு நாளைக்கு 5 to 8 ஹார்ஸ் வந்து படிக்கணும். படிக்கிறதுனா யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, செல்ஃபாக படிக்கிறது, டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது, எல்லாமே இந்த படிக்கிறதுல தான் வரும். நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் சார், 5 to 8 ஹார்ஸ்லாம் படிக்க முடியாது சார் அப்படின்னா பரவாயில்ல, உங்களால் ஒரு காலையில் ஒரு 1 hour 2 hour ஸ்பெண்ட் பண்ண முடியும், இல்லை நான் ஒர்க் முடிச்சுட்டு 9 o'clock 8 o'clock வரேன், அதுக்கப்புறம் 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். என்ன, கொஞ்சம் டைம் எடுத்து வரும். ஓகே, நான் 5 to 8 ஹார்ஸ் டெய்லி படிங்க அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுற உங்களுக்கு கொடுக்குற ஒரு டிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட், நான் நெகோஷியபிள் அப்படின்னா எந்த விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட், ட்ரீட் இட் லைக் எ மேண்டட்டரி ஜாப். ஸோ சில ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் உட்காந்து படிக்கிறத ஒரு வேலையாக உட்காந்து
ஒரு 1 இயர் இல்லை 6 மந்த்ஸ் வந்து வேலைக்கு எங்கேயும் போகாமல் இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பிரன்ஸ் எப்படின்னா ஒரு நாள் நல்லா படிப்பாங்க, இன்னொரு நாள் லேட்டாக எழுந்திரிக்கிறது, பார்த்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, தியேட்டர் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸோடு தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு மேண்டட்டரி ஜாப். ஸோ வேலைக்கு போனால் எப்படி காலையில் 9 மணிக்கு போயிட்டு 6 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் வேலை பார்ப்போம். அதே மாதிரி வீட்டில் உட்காந்து இல்லை வீட்டில் சரௌண்டிங் சரியில்லை, குழந்தைங்க இருக்காங்க, பேரண்ட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம லைப்ரரி போய் இல்லை ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மரத்துக்கடியிலையோ இல்லைனா அதான் ஒவ்வொரு ஊரில். ஸோ இப்போ சிட்டிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா லைப்ரரிஸ்லாம் இருக்கும். இதே வில்லேஜஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் எங்கே பீஸ்ஃபுல்லான பிளேஸ் எங்கே படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ ஓகே, ஸோ ஸ்டடி ஸ்லாட்ஸை நீங்கள் தான் முடிவு பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதும் டெய்லி ரொட்டீனுங்கிறதும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். நோ ஆஃப் டேஸ், என்றைக்குமே சரி இப்போ வாரத்தில் 6 நாள் படிச்சிட்டோம், சண்டேனா லீவு, அன்றைக்கி படிக்க தேவையில்ல அப்படின்லாம் இருக்க வேணாம். ஸ்டடி ஈவன் வென் மூட் இஸ் லோஸ். வென் மூட் இஸ் லோனா ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம். நான் ஹெல்த் இஷ்யூஸ்னால் அப்படி இருந்தும் படிங்க அப்படின்னு சொல்ல வரல. ஜஸ்ட் அன்னைக்கு புதுசாக படிக்க முடியலனாலும் இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் என்ன படித்தோம், முந்தா நேற்று என்ன படித்தோம், அப்படியே மைண்டுக்குள்ளே அப்படியே ரன் ஆகும். அந்த மாதிரி மூடு லோவாக இருந்தாலும் ஸோ படிச்சிங்க அப்படின்னா அந்த மூட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ சைக்காலஜியில் இந்த ஒரு டேர்ம் நான் படிச்சிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட். மினிமைஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சரௌண்டிங். இப்போ பக்கத்தில் டேபு, மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு இதெல்லாம் வச்சுட்டு கையில் ஒரு புக்கு கொடுத்து தம்பி படுறா அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை, என்னாலையும் படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட் பொறுத்து நம்மளுடைய மைண்ட் செட் வந்து மாறும். யூஸ் ரெக்கார்டர் கிளாஸஸ். ஸோ லைவ் செக்ஷன்ஸை விட ரெக்கார்டர் கிளாஸஸ் பெஸ்ட்டுன்னு என்னோட பர்சனல் சஜஷன் உங்களுக்கு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ லைவ் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதாவது ஏதாச்சும் கமெண்ட்ஸில் வேறு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம டாபிக்ஸ்லேருந்து வேறு இதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவாங்க அந்த மென்டர். ஸோ நான் ரெக்கார்டர் கிளாஸ் ஏன் சார் ஓகே அப்படின்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ 5 to 8 hours டெய்லி அப்படின்னா நம்மளுக்கு அந்த 1 hour டைம் ஒதுக்கி ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அப்பையும் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸில் மற்ற திங்ஸில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆனோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபுல் டைமை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ரெக்கார்டர் கிளாஸை 2x ஸ்பீடில் பாரு. உங்களுக்கு தெரியல யூடியூப்பில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு. ஜஸ்ட் அவன் என்ன நம்ம சொல்ல வரோம், அந்த சார் ஆர் மேடம் என்ன சொல்ல வராங்க, இல்லை பாஸ் பண்ணி ஓட்டிப்பார். அதான் உங்களுக்கு பாஸ் பண்ணி ஓட்டி பார்த்தோம் நம்மளுக்கு அந்த ஸ்லைடாக சம்திங் என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கே ஒரு ஓவர் வியூவாக தெரியும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்க சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி ஸ்லாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக படிங்க, என்விரான்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி, த கேம் சேஞ்சர். ஸோ இப்போ நான் எல்லாமே ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸாக வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட் கன்சிஸ்டன்சியாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன், சிலபஸ் எல்லாம் பார்த்து கன்சிஸ்டன்சியாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். இப்போ அடுத்த நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த சிலபஸை 50% மேலே கம்ப்ளீட் பண்ணணும். அட்லீஸ்ட் 50% கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுங்க நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து புதுசாக நேற்று தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னிலேருந்து மோட்டிவேஷன் சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இன்றைக்கி இல்லைன்னா டெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு எடுப்பாங்க. பார்த்தா 100க்கு 1 மார்க்கு 2 மார்க்கு நெகட்டிவ் மார்க்லாம் போயிருந்து நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிடும். அதுவே நான் சொல்கிற மாதிரி 50% சிலபஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறப்ப எந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து லோவாக இருக்கீங்க, எது நீங்கள் இன்னும் உங்களுடைய தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது, எதில் நீங்கள் பெட்டராக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ கிச்சடி, தயிர் பச்சடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ தயிர்
ஆனியன் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று மட்டும் அதிகமாக இருந்தால் எப்படி நல்லா இருக்காது இல்லையா? அதே மாதிரி எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் எடுத்தால் தான் எதில் நம்ம வீக்காக இருக்கோம், எதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட், யூ மஸ்ட் ட்ரெயின் யுவர் பிரெயின் டு ஸ்விட்ச் டாபிக்ஸ் இன்ஸ்டன்ட்லி. அப்படின்னா எல்லா டாபிக்ஸும் நீ கவர் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கிறப்ப, ஓ இந்த கொஸ்டினா, இது நம்பர் சிஸ்டம் சார், சார் இது அனாலஜி, சார் இது பிளட் ரிலேஷன் அப்படின்னு நம்மளால் அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ண தெரியணும். ஸோ அதுக்கு தான் நான் 50% சிலபஸை முடிச்சுட்டு அவங்கள டெஸ்ட் எடுக்க சொல்கிறேன். சிலபஸே தெரியாமல் நீ டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உன்னால் இந்த மாதிரி டாபிக்ஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரியா? இப்போ நீ செக்ஷன் டெஸ்ட்டு 50% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுவோன்னா எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். சரியா? நெக்ஸ்ட், மீதி 50% சிலபஸ் இருக்கே சார் அப்படின்னா, இப்போ மார்க் டெஸ்ட்னால் என்ன சார் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் சிலபஸை நீ டெஸ்ட் எடுத்து பார்க்குற. செக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது பர்டிகுலர் இப்போ நம்பர் சிஸ்டம், மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, அனாலஜி, ரீசனிங், பயாலஜி, ஃபிசிக்ஸ் அப்படின்னு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ஒரு 25 to 50 கொஷின் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமா, நம்ம படித்ததெல்லாம் ஓகேவா, ரெலவெண்ட்டாக இருக்கா, நம்ம படித்த வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குறது தான் செக்ஷன் டெஸ்ட். மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம எக்ஸாமில் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். போய் ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து மவுஸில் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். சரியா? மார்க் டெஸ்ட்டில் நாட் ஒன்லி நம்ம படித்தது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோமா அப்படிங்கிறத மட்டும் மார்க் டெஸ்ட்டில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது கிடையாது. நம்ம அக்யூரேசியாக போடுறோமா, அக்யூரேசினா நம்ம போடுற கொஸ்டின்ஸ் நெகட்டிவில் போயிடக்கூடாது. மார்க் கம்மியாக இருந்தாலும் நெகட்டிவில் போயிடக்கூடாது, வாங்கின மார்க்கை குறைச்சிடக்கூடாது. சரியா? அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோமா. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, இப்போ செக்ஷனல் டைமிங் வந்து இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்லேருந்து வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. செக்ஷன் டைமிங் அப்படின்னா, ஸோ இவ்வளோ மினிட்ஸ் தான் இந்த செக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசனிங், ஜிகே, மேக்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ மேக்ஸ்னால் இப்போ 25 கொஸ்டின்னா 20 மினிட்ஸ்க்குள்ளே நீ போடணும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நீ 30 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். அப்போ மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்ப தான் அந்த டைமிங்ஸ் கீப்பப் பண்ண தான் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸ்டார்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் இமிடியேட்லி ஆஃப்டர் சிலபஸ் கம்ப்ளீஷன். அனலைசிஸ் இஸ் கிங். ஸோ மார்க் டெஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணணும் வித் ஆன்சரோட. ஸோ நிறைய ஆப்ஸ் இருக்குது. நம்ம வெப்சைட்லேயே இப்போ மார்க் டெஸ்ட்லாம் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு மார்க் டெஸ்ட் நம்ம சேனலில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த மார்க் டெஸ்ட்டில் போட்டால் மட்டும் பட்டாது, ஜஸ்ட் மார்க் போட்டால் மட்டும் பட்டாது, அதை அனலைஸ் பண்ணணும். அதுக்கான ஆன்சர் என்ன, எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். சரியா? அதில் வீக் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி பெஸ்ட்டாக கொண்டு வரணும். சரியா? நெக்ஸ்ட், மாஸ்டரிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்எஸ்சி, ரயில்வேனா நம்ம என்ன கொஸ்டின் எழுதணும் அப்படிங்கிற கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு கையில் கிடச்சிடும் ஆன்சர் கீயாக எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே. அதுவே இப்போ பேங்கிங்லாம் எடுத்திங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு அப்படி கிடைக்காது. நம்ம மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த பேட்டர்னில் நம்மளுக்கு கையில் கிடச்சிரும். சரியா? அதை வந்து டெய்லி ஒரு 20 to 50 ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ஏதாவது எந்த டாப்பிக்கில் இல்லை எல்லா டாப்பிக்கும் மிக்சடாக இருந்தாலும் சரி நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் செலெக்ஷன். ஸோ பிளைண்டாக வந்து சால்வ் பண்ண இங்கி பிங்கி பாங்கி போடுறது இதெல்லாம் செட் ஆகாது. யூனிக்யூ அண்ட் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ், ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது அந்தளவுக்கு நம்ம நாலேஜ் டெவலப் ஆகாது. யூனிக்யூ, ட்ரிக்கி கொஸ்டின், ஹார்ட் ஷிஃப்ட்டில் கேட்டப்பட்ட கொஸ்டின். ஸோ உங்களுக்கு தெரியும் நார்மலைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது எஸ்எஸ்சி, ரயில்வே ஆல் எக்ஸாம்ஸில். நார்மலைசேஷன் ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாமில் நிறைய ஷிஃப்ட்ஸ் பேசிக்ஸை நடத்துவாங்க. அப்போ ஹார்ட் ஷிஃப்ட், மாட்ரேட் ஷிஃப்ட், ஆவரேஜ் ஷிஃப்ட், ஈஸி ஷிஃப்ட், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷிஃப்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இப்போ நார்மலைசேஷன் பண்ணி நம்மளுக்கு மார்க் வரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஹார்ட் ஷிஃப்ட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். நெக்ஸ்ட், பேட்டர்ன் ரெக்கக்னேஷன். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் என்ன அதை சால்வ் பண்ணுறோம் மைக்ரோ செகண்ட்ஸில். ஓகே,
நான் உங்களை 30 செகண்ட்ஸ் சொல்லியிருந்தேன், பட் இங்கே மைக்ரோ செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுற அளவுக்கு சொல்கிறேன். ஏன்னா உனக்கு தெரிஞ்ச கொஸ்டினை நீ செகண்ட்ஸில் சால்வ் பண்ண அப்படின்னா, மைக்ரோ செகண்ட்ஸில் சால்வ் பண்ண அப்படின்னா, கண்ணில் பார்த்தோன்னே ஆன்சரை கிளிக் பண்ணுற அப்படின்னா, அதுக்கப்புறம் மென்சுரேஷன், ட்ரிக்னாமெண்ட்ரி, சம்ஸ்லாம் வரப்போ அது டைம் டேக்கிங்காக இருக்கும். நீ கொஸ்டினை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே உனக்கு 10 to 20 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் டைரி டெக்னிக் அப்படின்னா, ஒரு டைரியை போட்டு என்னென்ன டாபிக்ஸில் நீ மிஸ்டேக் பண்ணுற, என்னென்ன சம்மில் மிஸ்டேக் பண்ண அப்படிங்கிறத டாக்குமெண்டேஷனாக போட்டுட்டு வா. அதில் ஃபார்முலாஸ், ட்ரிக்ஸ் அண்ட் ரெகுலராக எந்த டாப்பிக்கில் இல்லை எந்த மாதிரி நீ மிஸ்டேக் பண்ணுற அப்படிங்கிறத எழுதி வச்சிட்டே வந்த அப்படின்னா, நீ லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் போகிறப்ப அப்படி அந்த டைரியை பார்த்துட்டு ஓ இதுதான் சரி அப்படின்னு கரெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுவும் உன்னோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒரு கோல்டன் ரூல். கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, நீ ஒரு மிஸ்டேக் பண்ணலாம், ஒரு வாட்டி பண்ணலாம், ஆனால் அதுவே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சரியா? ஸோ நெவர் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக். மிஸ்டேக் பண்ணாதான் நான் உங்ககிட்ட சொல்லலை, பட் ஒரே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணாது. அதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போடுறீங்க, அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறீங்க. அனலைஸ் பண்ணதுக்கப்புறமும் அதே மிஸ்டேக் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் சொல்ல வர்றது. நெக்ஸ்ட் ரொட்டீன். ரிவைஸ் திஸ் டைரி ஃபார் 15 to 20 minutes டெய்லி. ஸோ டெஸ்ட்டு போடுங்க, அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டு போடுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த டெஸ்ட்டு போட்டு அனலைஸ் பண்ணி ஒரு டைரியில் எதில் வீக்கு, எதில் ஸ்ட்ராங்கு, வீக்காக இருக்கிறத ஸ்ட்ராங் பண்ணுறது. ஸோ இதுதான் மெயின். சரியா? நெக்ஸ்ட் ரிவிஷன் அண்ட் கோல் செட்டிங். ஸோ டார்கெட்டை ரொம்ப அப்படி பெருசாலாம் வைக்கவே வேணாம். மைக்ரோ டார்கெட்ஸ், சிம்பிளாக டார்கெட்டை செட் பண்ணுங்கள். நம்மளால் நாளைக்கு என்ன பண்ண முடியும் அப்படி நம்மளுக்கே தெரியும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸோட கெப்பாசிட்டி, எபிலிட்டி அவங்கவுங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டார்கெட்டை ஒவ்வொன்றும் பர்சனலாக வைங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கி 50 அல்ஜிப்ரா கொஷின்ஸை படிப்பேன், சால்வ் பண்ணுவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேங்கிறது இந்த மாதிரி. நெக்ஸ்ட் த ரிவிஷன் சைக்கிள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் எப்படின்னா சயின்ஸு இந்த மாதிரி ஜிகே அந்த மாதிரிலாம் டக்குன்னு படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு மாதம் கவர் பண்ணக்கூடியது ஒரு 3 மாதம் டைம் எடுத்து கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ்லாம் ஒரு மாதத்தில், ஒரு வாரத்தில் கவர் பண்ணுற பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. பார்த்துக்கு அந்த பேஜஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்படியே புரட்டி போட்டு போயிட்டே இருப்பாங்க, ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட்டாக போய் ஃபஸ்ட்டு பேஜில் அன்றைக்கி படித்ததுலேருந்தே கொஸ்டின் கேட்பேன், தெரியாது. உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி எவ்வளோ படிக்கிறீங்களோ அதை இப்போ அதான் நான் சொன்ன நிமிஷம் டெய்லி 15 minutes ஆஃப்டர் கிளாஸுக்கு அப்புறம் டெய்லி ஒரு 5 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கிறீங்களா? தூங்க போகிறப்ப அப்படி கண்ணை மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் என்ன படித்தோம், என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து படித்தோம், அடுத்த நாள் அது அப்படியே ஒரு கிளான்ஸ் ஒரு 10 minutes 20 minutes ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறது. நேற்றுக்கு படித்ததை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கா இல்லையா? ஸோ இன்கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா அடுத்த நாள் டவுட் செக்ஷனில் டவுட் கேட்கலாம். இல்லை அந்த கொஷின் எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வீக்லி. இந்த ஹோல் வீக், அதாவது ஒவ்வொரு நாளும் நான் சொன்னல 5 மணி நேரம் 8 மணி நேரம் படிங்க, இல்லை 2 மணி நேரம் 1 மணி நேரம் படித்தாலும் பரவாயில்ல. வீக்லி ஒன்ஸ் என்ன படிச்சிங்கிறத ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு சாப்டர் எண். ஒரு சாப்டர் எண் பண்ணுறப்ப ரிவைஸ் பண்ணுங்க. மந்த்லி காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ. மந்த்லி என்ன படிச்சிங்கிறத ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ டெய்லி, வீக்லி, ஒவ்வொரு சாப்டர் எண் பண்ணுறப்ப மந்த்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணால் படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் மறக்காது. அதை அப்படியே நம்ம ஸ்கோரை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அச்சீவர் சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ். அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த் அண்ட் மைண்ட் செட். என்ன நம்ம படிச்சிருந்தாலும் ஹெல்த் சரியில்லை, மைண்ட் செட் சரியில்லை அப்படின்னா நம்மளால் அதை ஸ்கோராக மாற்ற முடியாது. நம்ம அவுட்புட்டாக கொடுக்கறது வாய்ப்பே இல்லை. ஸோ என்ன சொல்கிறேன்னா, நைட்டு ஃபுல்லாக படிக்கிறேன் சார், தூங்காமல் படிக்கிறேன் சார், இதெல்லாம் தேவையில்லை. டெய்லி 8 hours, உனக்கு 24 hours டைம் இருக்குது. அதில் 8 மணி நேரம் போக ரிமைனிங் டைம்ஸை நீ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாவே போதும். 16 hours இருக்கா ரிமைனிங்,
அதை தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் டிஸ்ட்ராக்ஷன்லாம் குறைச்சிட்டு படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணும். உன்னை வந்து 16 ஹார்ஸ்லையும் படிக்க சொல்லல, உன்னை வந்து ஒரு 5 to 8 ஹார்ஸ் மேக்ஸிமம் படித்தா போதுங்கிறது தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி அண்ட் கான்செப்ட் நான் சொல்ல வர்றது. நெக்ஸ்ட், மேண்டிட்டரி வாக் ஆர் எக்ஸசைஸ் டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் சார் இருக்கும். 5 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் ஸ்கூல்லேயே நம்ம உட்காந்துருக்க மாட்டோம். பப்ளிக் எக்ஸாமுக்கே அப்படிலாம் படிச்சிருக்க மாட்டோம் சின்ன வயசில். ஆனால் இதுக்காக நம்ம இப்படி பண்ணுறப்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுவும் இந்த மேக்ஸ்லாம் சால்வ் பண்ணுறப்ப, மெயின்லி இந்த அட்வான்ஸ்டு மேக்ஸ்லாம் படிக்கிறப்பெல்லாம் ஒன்றுமே புரியாது, அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அவ்வளோ லேட் ஆகும். அப்போல்லாம் ஒரு வாக், ஒரு எக்ஸசைஸ் போடுறது குட். ஓகேயா? நெக்ஸ்ட், டயட். அவாய்ட் டாக்ஸிக் சோஷியல் மீடியா அண்ட் நெகட்டிவ் நியூஸ்னால் சில பேர் சொல்லுவாங்க, என்னடா எக்ஸாம் கேன்சல் ஆக போகுது, டக்குன்னு பயப்படுவாங்க. எக்ஸாம் கேன்சல் ஆக போதா? ஆனால் அது ஃபேக் நியூஸாக தான் இருக்கும். ஸோ எது ஃபேக் நியூஸ், எது ஒரிஜினல்? ஸோ அஃபிஷியலாக எஸ்எஸ்சிலேருந்தோ ரயில்வே வெப்சைட்லேருந்தோ என்ன வருதோ அதை மட்டும் நம்புங்க. யூடியூப் சேனலில் பார்த்தேன், டெலிகிராமில் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஸ்டேட்டஸில் பார்த்தேன் அப்படின்லாம் எதுவும் நம்ப வேணாம். ஸ்டாப் கம்பேரிங், ஸ்டிக் டு எ சிலபஸ். அவன் டக்குன்னு படிச்சிட்டான், என்னால் படிக்க முடியல, அவன் 6 மாதத்தில் வேலை வாங்கிட்டான், நான் 2 வருஷமாக படிக்கிறேன். ஒருத்தன் கெப்பாசிட்டி எபிலிட்டி மாறும். ஆனால் ஹார்ட் ஒர்க், டிட்டர்மினேஷன், ஸ்மார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கான எக்ஸ்பென்சஸை நம்மளுக்கு தரும். சரியா? ஒரு கோட் சொல்லிக்கிறேன், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஸோ இந்த முயலை நான் ஆமக்காத உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம முயலாக இருக்க வேணாம், ஆமையாக இருக்கலாம். நம்மளுக்கு தேவை ரேஸை ஜெயிக்கணும், கவர்மெண்ட் ஜாப்பை வாங்கணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட். சரியா? நெக்ஸ்ட், ரோட் மேப் டு சக்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்ஸியாக படிங்க, ரிவைஸ் பிஒய்க்யூஸ், நெக்ஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க, ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுங்க. ஸோ இதுதான் ரோட் மேப். ஓகே, டாப்பர்ஸ் ஆர் நாட் சூப்பர் இன்டெலிஜென்ட், தே ஆர் ஆர்டினரி ஸ்டூடெண்ட் வித் எக்ஸ்ட்ராடினரி கன்சிஸ்டன்சி. ஸோ டாப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஐக்யூ இருக்கும். நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டு எடுத்துன்னு சொன்னமே, அந்த மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுருங்க. எல்லா ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸ் வித் எக்ஸ்ட்ராடினரி கன்சிஸ்டன்சி. ஓகே, கன்சிஸ்டன்சினா என்னன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். டெய்லி ரொட்டீன், எந்த டிலேவும் இருக்கக்கூடாது, எந்த இதனால் நான் இன்றைக்கி படிக்கலை, அதனால் இன்றைக்கி படிக்கலைன்னு எந்த ஒரு ரீசனும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் வேலிட் ரீசன்ஸ் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி என்னால் 5 மணி நேரம் 8 மணி நேரம் சொல்லணும், அட்லீஸ்ட் அரை மணி நேரம் 10 நிமிஷமாச்சு இதுக்காக நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட், ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் அந்த தாரக மந்திரம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிறத மட்டும் இல்லாமல் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட ஒரு நான் இந்த வீடியோ போட்டதுக்கான எனக்கு ஒரு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். அப்படின்னா நீங்கள் பண்ணுறக்கூடிய அந்த விஷயந்தான். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டேஸில் வந்து அப்கமிங் டேஸில் உங்களுக்கு